மேடம் எக்ஸ்கியூஸ் மேடம் மேடம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்பனே விநாயகா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ மேடம் சொல்லியா சரிங்க மேடம் இல்லை மேடம் நீ நான் ஒரு 10 பேருக்கு வந்து என்னோட பிறந்த நாளுக்கு வந்து 10 பேருக்கு வந்து ஒரு உணவுப் பொருள் வாங்கி கொடுத்தேன் மேடம் ஒரு 11 ஆளாவது வேணும் எனக்கு நானும் அங்கேருந்து பார்த்துட்டே வர யாரு கொடுத்தாலும் வரமாட்டேன் வேணாம் கிளம்புறேன் அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்கிறாங்க சரிங்க மனசு வச்சிங்கன்னா இந்த ஒரு ஆள் மட்டும் ஒரு இல்லைம்மா எனக்கு ஆஃபீஸுக்கு நேரம் ஆயிடுச்சு ஆத்தா நீ ரொம்ப ஓவரா போற எனக்கு நேரம் டைம் இல்லை ஹெல்ப் பண்ணுங்க மேடம் கொஞ்சம் இல்லை மேடம் ஒரு உதவி தான் இல்லை மேம் அதான் என்னன்னா எனக்கு பிறந்த நாள் இன்னைக்கு இல்லை நீ சொல்ல செய்துமா நான் ஆஃபீஸுக்கு ஒரு டீ பஜ்ஜி மட்டும் சாப்பிட்டு போயிருங்க மேடம் எனக்கு டைம் இல்லைம்மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோ இல்லைம்மா நானும் காலையில் தானே எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது இல்லை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க மேடம் பரவாயில்ல ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க நான் ஒரு டீ மட்டும் சாப்பிட்டு சரி மேடம் வாங்க மேடம் ஓகே தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கேன் என்ன மேடம் டீ குடிங்க மேடம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்ததுல ஆமா மேடம் போன வருஷம் 10 பேர் இந்த வருஷம் 11 பேர் அடுத்த வருஷம் 12 பேர் வாங்கி கொடுப்போம் மேடம் உண்மையால கண்டிப்பா மேடம் உங்க மாதிரி ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும் மேடம் கண்டிப்பா ஓகே மேடம் ஓகே எவ்வளவு தமிழ்ல அவங்க வந்தாங்க நான் வந்து ஒரு 15 வருஷம் மேடம் சரி வாங்க மேடம் சாப்பிடுங்க மேடம் நானும் அங்கதான் இருக்கேன் பார்த்ததே இல்லை மேடம் தெரியாத உங்களா நானும் உங்களை பார்த்ததே இல்லையே பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாய் அப்படி இல்ல பார்க்க மாட்டீங்க ஆனா புதுசு இல்ல அதனால தான் ஆமா மேடம் சரி சரி சரிங்க மேடம் மேரேஜ் ஆயிடுச்சுங்களா அப்புறம் ஆயிடுச்சு மேடம் சரி சரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ மேடம் ஹலோ அங்கே தானே இருக்கான் டீ கடையில் இருக்கு நம்ம டீ கடை தான் நம்ம முனையில் இருக்க டீ கடை கார்னல் அதுதான் சிக்னல் கிடைக்கலையா இது வர ஒரு வெளியே வந்து பேசுறேன்டா ஒரு என் ஃப்ரெண்டு டீ குடிச்சுட்டே இருங்க நான் ஃபோன் பேசி வந்துடுறேன் ஒரே நிமிஷம் சீக்கிரம் வந்துருங்க சரி வந்துடுறேன் மேடம் கண்டிப்பா வந்துடுங்க மேடம் கையில காசு இல்ல நீங்க தான் பே பண்ணணும் வந்துருங்க 2 ரூபாய் டிக்கெட் ப்ரோ 4 ரூபாய் டிக்கெட் ப்ரோ 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய் எங்க டீ வாங்கி கொடுத்துட்டு போனாரா ஆளை காணோம் ஆபீஸ்க்கு வர நேரம் ஆயிடுச்சு இருக்காரா இல்ல போயிட்டாரான்னு தெரியலையே இன்னொரு மாட்டி விட்டாரு என்னன்னு தெரியலையே ஷோ என்ன பண்றேன்னு தெரியலையே வாங்க டீ சாப்பிடலான்னு கூப்பிட்டாரு போன் பேசிட்டு வரேன்ட்டு போனவரும் ஆளை காணோமே மாடு கலனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களா இருக்கு டீ சாப்பிடலாம் வருவாரா வரமாட்டாரா ரொம்ப வரும் ஆனா வராது ரொம்ப நேரம் ஆகுது ஆளையே காணுமே ஆபீஸ்க்கு வேற டைம் ஆயிடுச்சு மணி ஆகிட்டு இருக்கு இவரை காணுமே எங்க போயிருக்காரு போன் பேசிட்டு வரேன்ட்டு போன ஒரு ஆளை காணுமே எங்க ஒரு ஆளை காணும் ஐயோ டீ கடையில உட்காந்து டீயே வேற வாங்கி கொடுத்தாரு டீ வேற டீ குடிச்சிட்டீங்களா மேம் குடிச்சிட்டோம் யாரோ பிறந்தநாள்னு சொல்லி டீ சாப்பிடுன்னு சொன்னாங்க தெரிஞ்சவங்க அவங்க இப்ப வருவாங்க சரிங்க மேம் ஒரு டீ தானா 12 ரூபாய் ஆச்சு 12 இல்ல ஏன் அவரு காசு கொடுப்பாரு ஏன்னா என்கிட்ட சேலரி இல்ல இன்னும் வரல ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா இப்ப அவர் வந்து எப்ப வருவாரு அவரு இன்னும் வருவாரு இல்ல இப்ப போன் பேசுறதுக்கா வெளியில போயிருக்காரு இப்ப அவர் போயிட்டாரே வெளியில இல்ல ஒரு ஆள் கூட வண்டியில போயிட்டாரே அப்படிங்களா ஆமா அட பாவி சரி 12 ரூபாய் கொடுங்க இல்லம்மா என்கிட்ட காசு இல்லம்மா எங்கயாச்சு சிக்னல்ல போய் பிச்சை எடுப்போ காசு இல்லாம எதுக்கு டீ குடிக்கிறீங்க என் வீடு இங்கதாம்மா இருக்கு நான் என் வீடு பக்கத்துல இருக்கு அவர் ஏதோ பிறந்த நாள்ல வந்து குடிங்கன்னு சொன்னாரு நான் அதுக்காக உள்ள வந்தேன் பட் நான் காசு எடுத்துட்டு அதுக்கு எங்க கடை தான் கிடைச்சிச்சு உங்களுக்கு ஒரு டீ 12 ரூபாய் தானேங்க 12 ரூபாய் எங்க காசு வச்சிட்டு நீங்க சரி பரவாயில்ல இப்ப என்னமா பண்ண சொல்ற அவர் டீ குடிங்க வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு என்னமா பண்ண சொல்றதுன்னு என்கிட்ட கேட்டா எப்படிங்க இப்ப என்கிட்ட பேமெண்ட் இல்லம்மா நான் என்ன பண்றேன் இப்போ அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம் இல்ல எனக்கு தெரியும் நீங்க குடிச்ச டீக்கு எனக்கு ஏதாவது வேலை செஞ்சுட்டு போங்க ஒரு டீ குடிக்க நான் பாத்து வைக்கணுமா ஆமா பாத்து அவர் வந்துருவார் வெயிட் பண்ணுங்க அவர் வந்துருவார் வந்தோனே பேமெண்ட் கொடுத்துருவாரு அவர் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாதுங்க கடையில பாருங்க எவ்வளவு கூட்டம் வந்துட்டு இருக்கு பேசுறது நல்லவே இல்லம்மா இது ஒரு டீ 12 ரூபாய்க்கு போய் என்ன போய் நான் ஆபீஸ்ல வர்க் பண்ணி நீங்க பண்றதா கூட நல்லாவே இல்லங்க என்னங்க ஒரு டீ குடிச்சிட்டு போடு 12 ரூபாய் கூட கொடுக்க முடியலனா நீங்க எதுக்கு 12 ரூபாய் என்கிட்ட இல்ல மாச கடைசி சேலரி இன்னும் வரல அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்கு என்னால என்ன பண்ண முடியும் நான் அவருக்கு ஃபோன் பண்ணுங்க அவருக்கு ஃபோன் பண்ணுங்க அவர் ஃபோன் நம்பர் எதுமே தெரியாது வழியில வரும்போது புடிவாதம் பண்ணி கம்பல் பண்ணி ஒரு டீ சாப்பிடுங்கன்னு சரி நல்ல மனுஷனா இருக்கு ஓசிடிக்காக டெய்லி வந்துருவீங்களா இதுதான் கடையில டெய்லி 4 பேர் வந்து போயிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு டீசன்டான பார்ட்டி மாச கடைசி சேலரி இல்ல வரும் அப்புறம் என்ன குடிச்சீங்க
நான் எங்க அவங்க குடுப்பாங்க குடிச்சிட்டேன். அதுக்கு என்ன பண்ண ஒரு டீக்கு இவ்வளவு பேச்சு பேசுங்களா நீங்க? எனக்கு தெரியாது. டீ குடிச்சீங்களா எங்க கடையில? வேலை பார்த்து தாங்க போகணும். வாங்க பாத்திரம் தேய்ச்சிட்டு ஒரு டீக்காக போய் வேலை பார்க்கணும்னு அவசியமே இல்ல. வெயிட் பண்ணுங்க வருவாரு. வெயிட் பண்ணுங்க வருவாரு. ஒரு விஐபி. இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரப்ப 10 பைசா தான் போட்டான். ஒரு காபீஸ்ல விஐபி எதுக்கு இந்த கடைக்கு வரீங்க? விஐபி எதுக்கு இந்த கடைக்கு? அவர் வந்து தெரிஞ்ச கடை பழக்கம் உள்ளவங்க. நீங்க குடிங்க. நான் வந்த 2 போன் பேசுறதுக்காக வெளியில போய் அவர்தான் டாடா கட்டு போயிட்டாரே. அம்மா அந்த பொண்ணை புடிச்சு வச்சுக்கோமான்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. அப்படிதான் சொன்னாரு. அதனாலதான் நான் வந்து கேக்குறேன் காசு. பாவி பேல இவன் நம்பி நான் டீ குடிக்க வந்தேன் பாரு. என்கிட்ட இப்ப காசு வீடு பக்கத்துல இருக்கு. நான் போய் எடுத்து வந்து தரமா. அதான் அந்த கதையை வேணாம். நீங்களும் டாடா கமிச்சு போயிருவீங்க. நான் டெய்லி வரவங்களுக்கு எல்லாம் காசு அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்கம்மா. அப்படி யாருமா பண்ண ஒரு டீ வச்சு 12 ரூபாய் காசுக்கு நான் இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு நீங்க அவ்வளவு சம்பளம் வாங்குறீங்களா மேம்? எனக்கு 12 ரூபாய் எடுத்து வச்சுட்டு போங்க. சரி இப்ப என்கிட்ட இல்ல. என்கிட்ட காசு இப்ப இல்ல. நான் ஈவினிங் வந்து கூட கொடுத்தேன். எனக்கு வேணாம். நீங்க டாடா கமிச்சு போயிட்டீங்கன்னா யாரு எங்க டாடா அப்படிலாம் நான் போற ஆள் கிடையாது. அவர் ஏதோ அது ஒரு புறம்போக்கு வந்து என்ன கூப்பிடுச்சுங்கிறதுக்காக நான் உள்ள வந்தேன். அந்த புறம்போக்குக்காக இந்த கடையில வந்து நீங்க வேலை பக்கம் போகலாம் முடியாதுங்க. நீங்க காசு தரணும். உங்களுக்கு ஈவினிங் வந்து நான் காசு கொடுத்துருவேன். அதுக்காக நீங்க வந்து பாத்திரம் விளக்குங்க சோறாக்குங்க எல்லாம் சொல்ல முடியாது. நீங்க டீ குடிச்சிட்டு போன காசு நீங்க வச்சீங்கன்னா நாங்க சரி ஒண்ணு பிரச்சனை இல்ல. 12 ரூபாய் உங்களுக்கு தரணும். நான் போயிட்டு வீட்டாண்ட போயிட்டு எடுத்து வந்துறேன். நீங்க அப்படியே போயிருவீங்க. எனக்கு அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். நான் அதுக்காக வந்து நான் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னங்க பேசிட்டே இருக்கீங்க? வாங்க என்னங்க பாத்திரம் இங்க பாருங்க. பாத்திரம் நிறைய இருக்கு. இந்த பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு வந்து போவாங்க. வாங்க இங்க உட்காருங்க. சாரி எவ்வளவு பாத்திரம் இருக்கு மிஞ்சி இருக்கு. சாரிப்பா நான் ஒரு டீக்காக இந்த பாத்திரம் பண்ண தலையில நான் இத கையில புடிங்க. எனக்கு ஒரு 10 நிமிஷம் நான் காசு எடுத்து வந்துறேன். 10 நிமிஷம் எல்லாம் என்னால கொடுக்க முடியாது. நான் என்ன சொல்றேன் இப்ப அவர் வருவாரு. சரிங்களா? அவர் வரலனா கூட இப்ப நான் வந்து வீட்ல போயிட்டு நான் காசு எடுத்து வரேன். ஜிபேல கூட கிடையாது. நீங்க போயிட்டீங்கன்னா நான் பின்னாடியே லோலோன்னு வர முடியுமா மேம்? வீடு பக்கத்துல இருக்கு. நம்ம எடுத்து வந்து தரேன். எனக்கு தெரியாது. நீங்க வந்து பாத்திரம் எல்லாம் தேய்ச்சு 12 ரூபாய்க்காக 12 மணி நேரம் நீங்க வர்க் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அப்படிலாம் முடியாது. நீங்க வந்து ஒரு 12 ரூபாய் காசுக்காக என்ன போய் பாத்திரம் வைக்கணும் அந்த மாதிரிலாம் நான் பண்ணல அவசியம் இல்ல. என்ன மேம் நீ என்ன ரொம்ப ஓவரா பேசுற? நீ என்ன ரொம்ப ஓவரா பேசுற? நான் என்ன சொல்றேன்? நீ என்ன ஓவரா பேசுற? காசு எடுத்து ஏதோ குறம்போக்கு டீ வாங்கி குடிச்சு நான் குடிச்சிட்டேன். சரி ரைட் பரவாயில்ல. நான் வீட்டுக்கு போய் நான் காசு வரேன். தேவையில்லாம பாத்திரம் எனக்கு அந்த கதையே வேணாம். எனக்கு அப்படிலாம் என்னால பாத்திரம் வளர்க்க முடியாது. நான் காசு எடுத்து வந்து தரேன். நம்பிக்கை தான் விடு. இல்லன்னா விட்டுரு. அதுக்கப்புறம் உங்களை எதுக்கு நான் விடணும்? எனக்கு தெரியாது. நீங்க வந்து ஏன் நான் விளக்க முடியாதுமா. நீ என்னால பண்ணிக்க. அது பிரச்சனை இல்ல. நீ எதாவது பண்ணிக்கோ. நில்லுமா மா உன்னதாமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிஹைண்ட் ஷனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.